வணக்கம் பூனை நேசிகளே, இது உங்கள் பெட் ஃபேக்ட்ஸ் டி சேனல். இன்னும் ஒரு இனிமையான எபிசோடுடன் இன்று நாம்பா பேச போறது உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு பூனை வகையைப் பற்றி. பெர்ஷியன் பூனை. நீளமான மென்மையான ரோமம், அழகான மென்மையான முகம், அமைதியான குணம். ஆனா இதெல்லாம் அல்ல, இந்த பூனைகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாறும் இருக்கு. வரலாற்றுப் பாதையில் பெர்ஷியன் பூனை. பெர்ஷியன் பூனையின் வரலாறு பண்டைய பெர்ஷியா, இன்றைய ஈரானில் தொடங்குகிறது. கிமு 1684 இருந்த வரலாற்று ஆவணங்களிலேயே இந்த பெர்ஷியன் பூனைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அந்த காலத்து அரசர்களால் வளர்க்கப்பட்ட பூனைகள். பின்னர் 1600களில் இத்தாலிய பயணியொருவர் பியேட்ரோ டெல்லா வேலி இவற்றை ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்தார். அங்கிருந்து இவை மன்னர்களின் பாசத்தை பெற்ற பூனையாக மாறின. ராணி விக்டோரியா பெர்ஷியன் பூனைக்கு ராயல் ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால இவை புரட்சி செய்தது போல பிரபலமடைந்தது. 1871இல் லண்டனில் நடந்த முதல் எவர் கேட் ஷோவில் பெர்ஷியன் பூனைதான் பெஸ்ட் இன் ஷோ வென்றது. DNA ஃப்ரம் டால் ஃபேஸ் டு பீக் ஃபேஸ். ஆரம்பத்தில் பர்ஷியன் பூனைகள் டால் ஃபேஸ் ரீதியில் மென்மையான வட்ட முகத்துடன் இருந்தன. ஆனா 1950களில் ஒரு புதிய ஃபேஸ் ஸ்டைல், பீக் ஃபேஸ் பிரபலமடைய தொடங்கியது. இதில் முகம் மிகவும் ஃப்ளாட்டா இருந்தது. மொத்தமான கியூட் லுக்குக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்க. ஆனா இந்த ஃபேஸ் கொஞ்சம் சுகாதார சிக்கல்களும் தரும். மூச்சு பிரச்சனைகள், கண்ணில் நீர் வழி வருவது போன்றவை. அதனால்தான் இப்போது சிலர் மீண்டும் டால் ஃபேஸ் பெர்ஷியன்களையே விரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். சிரிப்பூட்டும் பெர்ஷியன் பூனை தகவல்கள். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபன் ஃபேக்ட்ஸ். இது உங்கள் முகத்தில் சிரிப்பு வரவழைக்கும் நிஜங்கள். நம்பர் 1, பெர்ஷியன்கள் மெதுவாக வாழும் ஜென்மங்கள். அவங்க நாற்காலியில் தூண்டிதான் இருக்கும். சில நேரம் ஃபர்னிச்சர் மாதிரி சிலையாகவே இருக்கலாம். நம்பர் 2, நிறங்கள் ரொம்பவே இருக்குது. வெள்ளை மட்டுமில்ல, கருப்பு, கிரே, சாம்பல், கலர். நம்பர் 3, பெர்ஷியன் பூனைக்கு டெய்லி க்ரூமிங் தேவை. ரொம்ப மென்மையான ரோமம், மடக்கி போனால் சிரமம்தான், பிரஷ் பண்ண வேண்டிய பூனை அது. நம்பர் 4, வேட்டை வீரர்கள் இவங்க இல்ல. நீங்க ஒரு விலங்குகளை வேட்டையாடும் பூனை தேடுறீங்கன்னா பெர்ஷியன் உங்களுக்கேதான்னு சொல்ல முடியாது. நம்பர் 5, மிஸ்டர் டிங்கிள்ஸ், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் படத்துல வந்த அந்த வில்லன் பெர்ஷியன் பூனைய மறக்க முடியுமா? ஹாலிவுட்ல கூட இதுக்கு ரசிகர்கள் இருக்கு. இதோ பெர்ஷியன் பூனை என்பது அழகுக்குள்ள மட்டுமில்ல, அது ஒரு வரலாறு கொண்ட, தனித்துவம் நிறைந்த, மனசுக்கு நெருக்கமான தோழி. நீங்க எந்த தகவலை ரொம்ப சுவாரஸ்யமா நினைச்சீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க.